தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் என்கின்ற வகையில் 1273 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த 4 மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பணிகள் முடிவுற்றவைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 12 கோடி செலவிலான பெட் சிடி ஸ்கேன் ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் புற்றுநோயை அதிதுல்லியமாக கண்டறிகிற வகையில் 2 இடங்களில் மட்டுமே பெட் சிடி ஸ்கேன்கள் இருந்தது. ஒன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை. அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கோவை, சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் போன்ற 5 இடங்களிலும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் இந்த பெட் சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த கோவை மருத்துவமனையை பொறுத்தவரை வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலான கோவையிலும் சேலத்திலும் இந்த பெட் சிடி ஸ்கேன்கள் திறந்து வைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது இங்கே உயர்தர வருவாய் குடியிருப்புதாரர்களையும் ஈர்க்கிற வகையில் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் 26 கட்டண படுக்கை அறைகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மேலும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு புதிய வசதிகளை பெறுகிற வகையில் 287 கோடியே 56 லட்சம் மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் அதனுடைய நிதி ஆதாரத்தை பெற்று 2,21,922 சதுர அடி பரப்பிலான ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையின் கட்டிடம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் பொள்ளாச்சியிலிருந்து காணொலியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 100 தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகளுடன் 300 படுக்கை வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 அறுவை சிகிச்சை அரங்குகள், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், மேமோகிராம், டிஜிட்டல் எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி, புளூரோஸ்கோபி போன்ற பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கோவை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான விரிவாக்கம் என்கின்ற வகையிலும் சரி, மேம்படுத்தப்படுதல் என்கின்ற வகையிலும் சரி, உயர் சிகிச்சை பிரிவுகள் என்கின்ற வகையிலேயும் சரி, இது இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் வால்பாறையில் பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்பெறுகிற வகையில் 9 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டு அது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உடுமலைப்பேட்டையில் 9 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வீரபாண்டி பகுதியில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவத்துறையின் கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்தார்கள். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே மாவட்ட தலைமை மருத்துவமனையை ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் நோக்கில் 67 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது ஈரோடை பொறுத்தவரை கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, சத்தியமங்கலம், பெரிய சேமூர், கருங்கல்பாளையம், அம்மாப்பேட்டை, கம்புளியம்பட்டி ஆகிய இடங்களிலும் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். ஆக இன்றைய நாள் நிகழ்வின் மூலம் 385 கோடியே
51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதோடு மட்டுமல்லாது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2,45,00,000 மதிப்பீட்டில் ஒரு புதிய சலவையகம் ஒன்று கட்டுகிற பணிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற சூழலில் அவர்களுக்கான படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் போன்றவைகள் எல்லாம் தினந்தோறும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கு ஏதுவாக 2,45,00,000 மதிப்பீட்டில் ஒரு சலவையகம் ஒன்றுக்கான அடிக்கல்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நட்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் ஆகிய 2 இடங்களிலும் தலா 5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக 12 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்ட 385 கோடியே 51 லட்சம் மதிப்பிலான பணிகள் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 12 கோடியே 20 லட்சம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் இன்றைக்கு நடைபெற்ற ஒரு நாள் நிகழ்வில் மட்டுமே 397 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது நாம் எல்லாம் இன்னமும் மகிழ்ச்சி அடைகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இவற்றை திறந்து வைத்துவிட்டு இறுதியாக பேசும் போதும் கூட பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கென்றும் பெரிய அளவிலான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே ஒரு மிக நீண்ட கால பிரச்சனையாக இருந்தது. மழை காலங்களில் இங்கே இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழை நீர் தேக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் இந்த வளாகத்தில் மழைநீர் வடிகால்வாய் ஒன்று அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதோடு மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் சாலை விபத்துகள் அதிகமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் ஒரு 4 கோடி ரூபாய் செலவில் ஒரு தாய் வார்டு, விபத்து சிகிச்சைக்கான ஒரு சிறப்பு வார்டு ஒன்று கட்டுவதற்கு 4 கோடி ரூபாயை அதற்கான அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உதகை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 இடங்களில் புதிதாக தலா 50 லட்சம் மதிப்பீடுகளில் புதிய துணை சுகாதார நிலையங்கள் கட்டுவதற்கு இன்றைக்கு புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கட்ட வேண்டிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டும் இருக்கிறது. இனிமேல் செய்யப்படவிருக்கிற பணிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த டெல்டா வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் போன்ற 4 மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையிலான மருத்துவத்துறை அறிவிப்புகள் பெரிய அளவில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. 1000, 2000 எவ்வளவு கட்டண அறைகள்? 26. இல்ல எவ்வளவு காஸ்ட்? சிங்கிள் ரூம் வித் அட்டாச். இல்ல 1000 ரூபீஸ் ஒன்னு, இன்னொன்னு எவ்வளவு? 3,500. அதாவது 26 அறைகளும் ஒன்னு சிங்கிள் ரூம் ஒன்னு 1000 ரூபாய். எல்லா அறைகளிலும் தனித்தனி அந்த கழிவறை, குளியலறை, அவங்களுக்கான பெட்டு, அப்புறம் சோஃபா செட்டு, இந்த மாதிரி எல்லா வசதிகளும். இதுல 1000 ஒன்று, 3000 ஒன்று, 3500 ஒன்று, சூப்பர் டீலக்ஸ், ஒரு ஆர்டினரிங்கிற மாதிரி ஒரு 3 வகை ரூம்ங்க. இதுல 26 ரூம் இங்க சேலத்துல, ஒவ்வொரு மருத்துவமனை இங்க கோயம்புத்தூர்ல, சேலத்துல இதை 10 படுக்கைகள் அங்க திறந்து வச்சிருக்கிறோம். கிண்டியில 70 படுக்கைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில ஏற்கனவே திறந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பிரதான மாவட்டங்கள்ல எல்லா மருத்துவமனைகள்லயும் இந்த கட்டண படுக்கை அறைகள் இப்போது படிப்படியாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களிடையே பெரிய அளவிலான வரவேற்பும் அதுக்கு இருக்கிறது.
அதாவது இல்ல அதாவது பொதுவாவே வழக்கமா சொல்லின்னு வர ஒரு புகாருங்க. இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லா மருத்துவமனைகளிலும் பயோமெட்ரிக் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்துக்கு வரலன்னா அவங்க ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எந்த பத்திரிகையாளர்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அதை நீங்க பரிசோதிக்கலாம், நீங்க ஆய்வு பண்ணலாம். எல்லா இடத்துலயும் பயோமெட்ரிக் வச்சிருக்கு. இன்னொன்னு, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் இருந்தது உண்மை. ஒரு 1021 காலி பணியிடங்கள் அண்மையில் தான் கடந்த மாதம் நிரப்பி இருக்கிறோம். 1021 காலி பணியிடங்களை நிரப்பினதுல கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மையோடு இது நிரப்பப்பட்டது. தமிழ்நாட்டில் மொத்தம் 45 ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல அதிகபட்ச காலி இடங்கள் என்று ஒரு 20 மாவட்டங்களை தேர்வு செய்து அந்த 20 மாவட்டங்களுக்கு இந்த 1021 பேரை நியமிச்சோம். நியமிக்கிறது கூட இந்தியாவில் முதல் தடவையா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங், இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தி அவங்கவுங்க விரும்புற இடத்துக்கு அனுப்பி இன்னைக்கு எல்லாரும் போய் வேலையில சேர்ந்துட்டாங்க. ஊட்டியில எல்லாம் 100% காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஊட்டியில 70க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது. இப்போ ஒரு காலி பணியிடம் கூட அங்கே இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால இப்போ அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அந்த மாதிரி எங்கேயாவது தனிப்பட்ட வகையிலான புகார் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் தெரிவித்தால் அது நிவர்த்தி செய்யப்படும். பாதியில கிளம்புங்க, முடிச்சுட்டு விழா எல்லாம் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் பேசி முடிச்சுட்டாரு. அங்க நலத்திட்ட உதவிகள் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்களாவே ஒரு கற்பனையா ஒரு செய்தியை உருவாக்கினேன். அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். இப்ப வழக்கமா இல்ல எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃபே போதும். தனியார் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. இங்க இருக்கிற மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் தான். பொதுவா காலி பணியிடங்கள் முழுமையா நிரப்புவதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம். இன்னமும் ஒரு அதிகபட்சமா ஒரு மாச காலத்துக்குள்ள இந்த எம்ஆர்பில எல்லா வழக்குகள் கொஞ்சம் கால தாமதமானதுக்கு வழக்குகள் நிறைய காரணம். இந்த 1021 டாக்டர் எடுக்கிறதுக்கு 40 கேஸை தாண்டி வர வேண்டியதா போச்சு. இப்ப இந்த 1021 முடிஞ்சிருக்கு. இன்னொரு 1250க்கு இன்னும் ஒரு வாரத்துல நோட்டிபிகேஷன் கொடுக்க போறோம். ஏற்கனவே எம்ஆர்பில தேர்வு முடிஞ்சு வழக்குகள் காரணமா நிலுவையில் இருக்கிறது பார்மசிஸ்ட், மருந்தாளுநர்கள். ஒரு 986 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது. எல்லா வேலையும் முடிச்சு கோர்ட்டு உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அது கூட என்ன கேஸுங்கிறதையும் சொல்றேன். அதுல இப்ப டாக்டருங்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் நம்ம கோவிட்ல பணியாற்றியவர்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுத்தோம். அப்போ பார்மசிஸ்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. பார்மசிஸ்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு மற்ற துறையினர் சொல்றாங்க. என்னன்னா, இவங்க கோவிட் காலத்துல யாரும் ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அந்த 5 மதிப்பெண் கொடுத்தா அது இந்த துறைக்கு இழைக்கிற அநீதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இப்ப அந்த கேஸ் அது முடிய போகுது. முடிஞ்ச உடனே அந்த 986 பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது. 1066 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் முழுமை பெற்றிருக்கிறது. அதுவும் கூட ஒரு வழக்கு. அந்த வழக்கும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுவும் நிரப்பப்பட போகுது. 2251 கிராம சுகாதார செவிலியர்கள், அதுவுமே இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. அந்த வேலையும் இப்போ முடிஞ்சோம். இதுல என்னன்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனல் ரொட்டேஷன், இந்த மாதிரி அவங்களுடைய தேர்வு, அவங்களுடைய படிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரொம்ப சரியா பார்த்து இதுல ஒரு சிறிய குறை கூட ஏற்படக்கூடாது என்கின்ற வகையில் கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பணியிடங்களும் நிரப்பப்பட போகுது. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 1021 மருத்துவர்கள் பணியிடம் தரப்பட்டது. 977 அந்த கோவிட் காலத்து எம்ஆர்பி நர்சஸ் அவங்களுக்கு பணி தரப்பட்டிருக்கிறது. ஒரு 331 மருந்து ஆய்வக நுட்புணர்கள் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு மாசத்துல முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த நான் சொன்ன நம்ம ஒரு 3-4 இனங்கள் இன்னொரு மாத காலத்திற்குள் முடிவடையும் நிலையில் இருக்கிறது. இல்ல அதாவது ஆதாரம் இல்லாத செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது. இல்ல அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்று மருத்துவர்னா 2 மருத்துவர்கள் தாங்க. அதுல ராத்திரில இருக்க மாட்டாங்க. முதல்ல அதை நாம தெளிவுபடுத்திக்கணும். துணை சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 2 தான் மருத்துவர்கள். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமா இருந்தா 5 மருத்துவர்கள். அங்க மட்டும்தான் முழு நேரமும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற 2 மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்ல காலான் டியூட்டி, அவங்கள தொலைபேசியில் அழைத்தால் மட்டுமே வருவாங்க. அதனால எல்லா மருத்துவமனையிலையும் ராத்திரில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ற புகார் ஏற்புடையது அல்ல. இந்த செட்டப் அந்த மாதிரி, இந்த மருத்துவத்துறையின் செட்டப் அந்த மாதிரி. இப்போ நாங்க முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை கூட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை
மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்ல ஒண்ணும் இல்லைங்க, அது மாதிரி ஒண்ணும் இல்லை, ஒன்னும் பெரிய அந்த பேனிக் சூழ்நிலை இல்லை. இப்போ பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நாளையோ நாளை மறுநாளோ ஒரு பொதுவா வருஷம் இந்த வெயில் கோடை காலத்துல ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். இந்த குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் தேவையில்லாமல் பகல் நேரங்களில் வெளியில வர வேணாம். அது மாதிரி எந்த மாதிரியான இந்த பானங்கள் அருந்த வேண்டும், எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை இந்த நேரத்தில் கொண்டிருக்க வேண்டும் போன்ற பொது விதிமுறைகளை 2 நாள் அறிவிக்கும். எங்கங்க எத்தனை வீல் சேர் இருக்குமா? எத்தனை வீல் சேர் இருக்குமா? 100க்கு மேல வீல் சேர் இருக்கா? பற்றாக்குறைன்னு உங்களுக்கு யாராவது இருந்து சொன்னா சொல்லுங்க. பற்றாக்குறை நீங்க யாராவது அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு அது மாதிரி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க. 100க்கு மேல இருக்கு. மாஸ்கா இல்ல என்ன பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லன்னு சொல்லுங்க. இல்ல அது மாதிரி இருந்தா அந்த குறை களையப்படும். இருந்தா நீங்க அதுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. என்னங்க எதுவும் வரலங்க, ஏன் வரணும்னு ஆசைப்படுறீங்க?